செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. பல்லாவரத்தை அடுத்த பம்பலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 213வது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா ஆம்புலன்ஸ் சாவியை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி அவர்களிடம் வழங்கி ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் தலைமை தாங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் 6 அன்று 10 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை, வேலூர், திருப்பூர், திருச்சி, திண்டுக்கல், தென்காசி, அதேபோல் திருவாரூர், கடலூர் ஆகிய இடங்களிலே, சேலம் ஆகிய இடங்களிலே ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். டிசம்பர் 6 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள் அன்று வெளிப்படையாக பட்டப்பகலில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிற்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அந்த மசோதா அனுப்பப்பட்டது. பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து வருகிறது. இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்ளிட்ட பலரும் இந்த குழுவினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக அதனுடைய தலைவருடைய பாரபட்ச போக்கை வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறார்கள்.